Good afternoon students. இப்போ நம்ம அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். என்னென்னா நார்டான்ஸ் தியரம். நார்டான்ஸ் தியரத்தில் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஐஎல். இந்த ஆர்எல்ல போகிற கரண்ட் ஐஎல் எவ்வளோன்ட்டு நார்டான்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். தெவினன்லேருந்து அதே சர்க்யூட் டயக்ராம் தான், பட் இங்கே வந்துட்டு ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்லாம் வேறையாக இருக்கும். எப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கல் வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ராக்டிக்கல் வேல்யூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நார்டான் தியரப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆர்என் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர்என்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு பேரலல் ரெசிஸ்டர். இந்த ரெண்டு ரெசிஸ்டர் இருக்குங்களா, இது வந்துட்டு பேரலில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் ஆர்என். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆர்என் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்என் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டு பேரல் இருக்கிறதால பேரல் ஃபார்மில் போட்டு கண்டுபிடிச்சல ஆர்என்னோட வேல்யூ 50. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என் ப்ளஸ் ஆர்எல் பண்ணோன்னா 150 கிடச்சிது. மூணாவது ஸ்டெப்பில் ஐஎன் கண்டுபிடிக்கணும். ஐஎன்னா அதுக்கு போகிற கரண்ட், அது போய் தியரிட்டிக்கல் வேல்யூ படி பார்த்தீங்கன்னா 0.15 ஆம்பியர். ஐஎன்னோட வேல்யூ 0.15 ஆம்பியர். ஸோ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஓவரால் ஐஎல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நார்டான் தியரத்தைப்படி ஐஎல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா ஐஎன் இன்ட்டு ஆர்என் டிவைட் பை ஆர்என் ப்ளஸ் ஆர்எல். ஸோ ஐஎன்னோட வேல்யூ என்ன 0.15, ஆர்என் என்ன 50, ஆர்என் ப்ளஸ் ஆர்எல் 150. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக ஐஎல்லோட வேல்யூ எவ்வளோ வேணும் 0.0495. ஸோ நம்ம ரெண்டு டெசிமலுக்கு அப்புறம் ரெண்டு பிளேஸ் தான் எடுத்துக்கோம். ஸோ என்ன ஆன்சர் வேணால் 0.04 0.05 எனிதிங். ஓகே, இது வந்துட்டு தியரிட்டிக்கல் படியாக நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிருக்கு. 0.04 ஆர் 0.05 நம்மளுக்கு கிடைக்கணும். இது வந்து தியரிட்டிக்கல் வேல்யூ. இப்போ இதை நம்ம ஆன் பண்ணுறப்போ நம்மளுக்கு இங்கேயும் நம்மளுக்கு ஆன்சர் அதே மாதிரி 0.04 வந்தது, இல்லை 5 கிட்ட நியர் ஆச்சுன்னா நம்மளுடைய நார்டான் தியரம் வந்துட்டு ப்ரூஃப் ஆகும். ஓகே, ஆன் பண்ணுறோம். பார்த்திங்க அப்படின்னா 40 கிட்ட வந்துட்டு ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ 40 கிட்ட ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது வந்துட்டு என்னென்னா 40, இது பார்த்திங்கன்னா மில்லி ஆம்பியர். ஸோ இப்போ 40 இன்ட்டு எக்ஸ்பான்ஷன் -3 கொடுத்தோன்னா 0.04 வருது. ஸோ நம்மளுடைய தியரிட்டிக்கல் வேல்யூவும் ப்ராக்டிக்கல் வேல்யூவும் சேமாக இருக்குது. ஹென்ஸ் நார்டான் தியரம் இஸ் வெரிஃபைடு.